ராஜபாளையம் சுதந்திர சிந்தனையின் 57வது நிகழ்வு இனிதே துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி தருமாறு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஐயா சா தேவதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கரசேவை என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியரும் காக்கை சிறுகதையிலே இதழினுடைய ஆசிரியர் குழு உறுப்பினருமாகிய பிரதிபா ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்று நம்மோடு கலந்துரையாடுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், இலக்கிய திறனாய்வாளர் மதிப்பிற்குரிய ஜமாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் இலக்கிய உலகத்தில் ஆய்வாளர்களுக்கென்று ஒரு ஒரு முறை ஒன்று உண்டு. அது என்னவென்றால், ஒரு ஆய்வாளர் அல்லது ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பின் வழி அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படி ஒரு பட்டியல் நாம் பார்த்தோமானால், சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்த தமிழ் காதல் என்றவுடன் நமக்கு வாசுபா நினைவுக்கு வருவார். சங்க மரபு என்றவுடன் தமிழண்ணல் நினைவுக்கு வருவார். மூவா என்றால் அவருடைய நாவல் நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ, அவருடைய ஆய்வான பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்ற நூல் நிச்சயமாக நினைவுக்கு வரும். அதே போல கோட்பாட்டாய்வு என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால், குறியீட்டியல் அப்படின்னு என்று பார்க்கின்ற போது அப்துல் ரகுமான், நடையியல் என்றால் நீதிவாணன், இப்படி ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் கோட்பாட்டியல் ஆய்வு அல்லது கோட்பாட்டியல் என்று சொன்னவுடன் இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் அனைவருக்கும் அறிந்த மிக பரிச்சயமான எழுத்தாளர், கோட்பாட்டு ஆய்வாளர் ஜமாலன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சுதந்திர சிந்தனையின் 57வது நிகழ்வில் நம்மோடு கலந்துரையாடல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அன்னார் அவர்களை அன்போடு வருக வருக என்று சுதந்திர சிந்தனையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நவீன தொன்மங்களும் நாடோடி குறிப்புகளும், மொழியும் நிலமும், உடல் அரசியல், நுண்பாசிசம், பிரதியில் கிளைக்கும் பிம்பங்கள், தலித் சினிமா, சினிமாத்துவம் 8 கிம்கி டுக்கின் சினிமா உடல்கள், சொற்களால் நெய்யப்படும் உலகு, தமிழ் சூழலியல் கோட்பாடுகளும் பின்னவீனத்துவமும், மௌனியின் இலக்கிய ஆண்மை என்று பல்வேறு நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர். 80களில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து சிறு பத்திரிகைகளில் காத்திரமான கட்டுரைகளை எழுதி வரக்கூடியவர். உடல் அரசியல், மொழி அரசியல், கோட்பாட்டியல் என்று பல்வேறு விதமான கோட்பாட்டு ஆய்வுகளை தமிழ் சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டு வள்ளல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு ஒரே ஒரு சான்றை மட்டும் கூறலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக ஒரு தமிழ் பேராசிரியர் என்ற முறையில் தொல்காப்பியம் குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை மிகச்சிறப்பான ஒரு கட்டுரையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அனைவரும் தொல்காப்பியம் என்பது வெறும் இலக்கண நூல் என்ற அளவிலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தொல்காப்பியம் என்பதுதான் முதலில் இந்த தமிழ் நிலம் அல்லது தமிழ்நாடு என்கின்ற ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்தது என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கோட்பாட்டை இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமைதான் இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கக்கூடிய ஜமாலன் அவர்கள். அப்படிப்பட்ட ஜமாலன் அவர்களை அறிமுகம் செய்யும் விதமாகவும் இந்த நிகழ்வை தலைமையேற்று தலைமை உரை ஆற்றவும் மதிப்பிற்குரிய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் தேவதாஸ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கு முன்பாக நினைவு பரிசு வழங்குதல். ஜமாலன் ஐயா அவர்களுக்கு, ஜமாலன் தோழர் அவர்களுக்கு தேவதாஸ் சார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.
அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம கூட்டங்களில் அதிகம் பங்கேற்கிறவங்க ஒரு எழுத்தாளர்கள், ஒரு புனைவு சார்ந்த எழுத்தாளர்கள் தான் அதிகம் கலந்துருக்காங்க. ஒரு அரிதாக தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சகர்கள், சிந்தனையாளர்கள் நம்ம வரவழைக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் ஒரு புனைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு விமர்சனம், ஆய்வுகள் நமக்கு தேவை. அந்த வகையில் ஜமாலன் அவர்கள் நிறையவே ஒரு கோட்பாடுகள் சார்ந்த ஆய்வு, இப்போ விமர்சனம் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. உதாரணமாக மௌனி பற்றி ஏற்கனவே நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு அழகியல் அனுபவம் அடிப்படையில், ரசனை அடிப்படையில் அவருடைய சிறுகதைகள் தமிழில் உன்னதமான இடத்தை வகிக்குது அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க, சுலபமாக சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன மௌனி விஷயத்தில் நடந்ததுன்னா, மௌனிங்கிற மனிதர் அவ்வளோ உகப்பான மனிதர் இல்லை. ஒரு ப்ரிஜுடிஸோடு இருந்த மனிதர், ஒரு சாதிய கண்ணோட்டம் இருந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் ஏற்க முடியாதவர்கிற மாதிரியான ஒரு அதிருப்திகள் தமிழ் சூழலில் நடந்தது. இதை தாண்டி கோட்பாட்டு ரீதியாக அவருடைய சிறுகதைகளை பகுப்பாய்வு செய்தால் மௌனி எந்த நிலையில் இருக்கிறாரு, அவருக்கு எந்த இடம் கொடுக்குது, ஏற்கனவே தரப்பட்ட அந்த உன்னத இடம் இன்னும் தக்க வைக்கப்படுகிறதா என்ற கேள்விகளையெல்லாம் ஜமாலன் கிளப்புகிறார். அதற்கு முன்னே அவருடைய ஜமாலன் பற்றி சொல்லணும்னா, அவருடைய தனி வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர். அவர் பார்த்த வேலை கணினி சார்ந்த வேலை. அது இடம் சவுதி. 25 வருஷம் சவுதியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவருடைய ஈடுபாடு தமிழ் இலக்கியம், அதுவும் கோட்பாடு சார்ந்த விமர்சனம். இப்படி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத விஷயங்கள். இவர் எப்படி இந்த தமிழ் இலக்கிய ஈடுபாடு விமர்சனத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பள்ளி நாட்கள்லேருந்தே கையெழுத்து பத்திரிகை நடத்துறதுல இருந்து அவருடைய ஆர்வங்கள் தொடங்கியிருக்கு. அப்போ அவருடைய படிப்பு, வேலை இதெல்லாம் தாண்டி அவருடைய ஈடுபாடு, அதுவும் சவுதியில் இருந்தபடி இயங்கி இருக்கிறார். சவுதியில் இருக்கும்போதே அவரும் அவருடைய பெரியம்மா மகன் ஆஜா கான் 2 பேருமே சேர்ந்து காலக்குறிங்கிற ஒரு இதழ் நடத்தினாங்க. ஒரு காலாண்டு இதழ் மாதிரி நடத்தினாங்க. அதுக்கு பிறகு புத்தகங்கள் வெளியிட்டாங்க. தொடர்ந்து ஜமாலன் எங்கே இருந்தாலும் அவருடைய நினைப்பு, அவருடைய ஈடுபாடு எல்லாமே தமிழ் இலக்கியம், அதுவும் மரபு இலக்கியத்திலேருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கூர்மையான விமர்சகர் ஜமாலன். தமிழில் கோட்பாட்டு விமர்சனத்துக்கெல்லாம் முன்னோடி தமிழவன் தான். ஒரு கல்வி புலம் சார்ந்து பேராசிரியராக இருந்து கொண்டு கோட்பாட்டு ஆய்வை தமிழில் முதல்ல கொண்டு வந்தவர் தமிழர். அவருடைய உத்வேகத்தில் இயங்குகிறவங்க தான் ஜமாலன், நண்பர் எஸ் சண்முகம், இவங்கெல்லாம். இந்த 2 பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க 2 பேருமே கல்வி புலம் சாராதவங்க. அதுவும் ஜமாலன் சவுதியில் இருந்துக்கிட்டு செய்கிறவர். சண்முகம் மட்டும்தான் சென்னையில், அவர் ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷனில் வேலை பார்த்த ஒருத்தர். இவங்க தான் தமிழில் காத்திரமான விமர்சனங்கள், ஆய்வுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான சூழல்னு கூட சொல்லலாம். ஒரு கணினி சார்ந்த வேலையில் இருந்துக்கிட்டு அவருடைய ஈடுபாடு தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியகரமான விஷயம்னா. மேலும் இந்த ஆய்வு தத்துவம், உளவியல் இதெல்லாம் சார்ந்து நிகழக்கூடியது. அப்போ இதற்கு நீங்கள் கடினமான உழைப்பு செய்தால் தான் இந்த கோட்பாட்டு விமர்சனத்தை நீங்கள் முன்வைக்க முடியும். அதுவும் மௌனி மாதிரியான ஆசிரியர்களை எடுத்துக்கிட்டு ஒரு கோட்பாட்டு விமர்சனம் தனி புத்தகம் அளவுக்கு செய்யணும்னா அது ஒரு பெரிய விஷயம். அவருடைய ஆய்வுகள் வழியாக மௌனியை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், மௌனி எழுத்துக்களில் பிரமித்து நம்ம நிற்கிற இடங்கள்லாம் அவருடைய மொழியினுடைய குழப்பம். அவருடைய பயன்படுத்தக்கூடிய மொழி கிளாரிட்டி இல்லாதனால மயக்க செய்கிறாரு.
இதில் ஏதோ விந்தை இருக்குது, ஏதோ நுட்பம் இருக்குது, ஏதோ உன்னதம் இருக்குன்னு வாசகனை தடுமாற வைக்கிறாரு. இந்த சிக்கலை எதன் வழியாக கண்டுபிடிக்க முடியுது? மொழி வழியாக கண்டுபிடிக்கும். அவர் காலத்தை அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கும்போது முன்வைக்க முடியுது. இதனால தான் நம்ம கோட்பாடு விமர்சனம் நமக்கு சளிப்பூட்டுவதாக இருக்காவிடும், சிலருக்கு ஒவ்வாமையாக கூட இருக்குது. இதெல்லாம் இப்படி பண்ணணுமா அப்படி. ஆனால் அவங்க கண்டு சேர்கிற இடங்கள் ஆச்சரியகரமானவை. அப்போ மௌனி பின்புலம் சார்ந்த அந்த சிந்தனை தாக்கங்கள் ஐடியாலஜிலாம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது நமக்கு திகைப்பாக இருக்குது. இதுக்கு எதிர்நிலையில் அரங்கநாதனுடைய சிறுகதைகளை வச்சு ஒரு பெரிய ஆய்வு பண்ணுறார். இது ஒரு பக்கம். இது வட துருவம்னா அம்மா அரங்கநாதன், தென் துருவம் மாதிரி ஒரு சைவம் சார்ந்து, ஒரு சித்தாந்தம் சார்ந்து ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒருத்தர் அம்மா அரங்கநாதன். அவர் புனைவு எழுதும்போது முத்துக்கற்பன்கிற ஒரு பேரில் எல்லா கதைகள்லையுமே முத்துக்கற்பன்கிற ஒரு பேர் வரும். அப்படி எழுதுனா ஒருத்தர் மா அரங்கநாதன். நல்ல சிறுகதைகளை வழங்கின ஏறக்குறைய 80 சிறுகதைகளை தமிழுக்கு வழங்கினவர் மா அரங்கநாதன். அவருடைய மகன்தான் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன். தமிழ்நாடு தென்னகத்தை சேர்ந்த அரங்கநாதனுடைய எழுத்தில் சைவ சமய தாக்கத்தோடு அவருடைய சிந்தனை இருந்ததுனால அவருடைய புனைவில் அது எப்படி இடம்பெற்றிருக்கு அதை ஒரு கேலி பண்ணுறது மாதிரி கூட ஒரு தொடங்குவார் ஜமாலன். எப்படி திருவிளையாடல் புராணத்தில் 64 புராணத்துலேயும் சிவன் விளையாடுவாரோ அது மாதிரி தன்னுடைய சிறுகதைகள் அனைத்திலும் முத்துக்கற்பனை அவர் உழவு விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரியான நீங்கள் முடிவுகளுக்கெல்லாம் சட்டுன்னு வந்துட முடியாது. அப்போ உங்களுக்கு நம்முடைய மரபு தெரிஞ்சிருக்கணும், இங்கே உள்ள உளவியல் தெரிஞ்சிருக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும், வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவும் பரிச்சயங்கள் இருந்தால் தான் கோட்பாட்டு ரீதியில் ஒருவருடைய சிறுகதைகளுக்குள்ளே பயணம் செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஆய்வுகள் நிகழ்த்தி வரும் ஜமாலனுடைய ஆய்வுகள், அவருடைய சிந்தனைகள், பங்களிப்புகள் நம்ம நேரடியாக இப்போ இன்றைக்கி அவருடைய பேச்சிலேருந்து கேட்க போகிறோம், விவாதங்கள் பண்ண போகிறோம். எனக்கு 2 விஷயங்கள் அவர் கொஞ்சம் விரிவாக பேசணுன்னு நான் விரும்புகிறேன். அவருடைய உடல் அரசியல் சார்ந்த அணுகுமுறை, இந்த கோட்பாட்டு உத்தி ஏன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க ஒன்று. 2வது, இது ஆய்வோட சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட ஒரு நுட்பமான ஆய்வை ஒன்று அவர் தொட்டிருக்கார். அவர் சுதீர் காக்கர் முன்வைத்த ஒரு ஆய்வு, விவேகானந்தருடைய இறுதி நாட்களில் இவ்வளோ ஒரு அத்வைத சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு வந்த விவேகானந்தர் தன் இறுதி நாட்களில் அவருடைய குரு மாதிரியே சாக்த வழிபாடு சம்பந்தமான ஒரு ஈடுபாடுகளில் இறங்கி இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஜமாலன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சுதீர் காக்கருடைய ஆய்வுகள், அந்த விஷயங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லது அப்படின்னு சொல்லி ஜமாலனை பேச ஆரம்பிக்கிறேன். நன்றி நண்பர்களே. மிகச்சிறப்பாக தலைமுறையாற்றிய தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மதிப்பிற்குரிய பிரதிபா ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கலை. நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தோழர் வினித் அவர்களுடைய அனுமதியின் பேரில் நான் இந்த கண்ணாடியை கழற்றிக் கொள்கிறேன். அவர்தான் இங்கு வரும்போது நீங்கள் இந்த மீட்டிங் முடியும் வரை நீங்கள் கண்ணாடியை கழற்றக்கூடாது என்று சொல்லி இந்த கண்ணாடியை மாற்றிவிட்டார். ஆனால் நான் உங்களை தெளிவாக பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக அவருடைய அனுமதியோடு கழற்றியிருக்கிறேன். நன்றி.
இங்கு வந்த பிறகுதான் சொன்னார்கள், நீங்கள் ஒரு 5 நிமிடம் பேசினால் நன்றாக இருக்கும் என்று. பொதுவாக இங்கு வந்திருக்கிற அனைவருமே ஒரு வகையில் படைப்பாளிகளாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஜமாலுடைய கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு வகையில் ஆய்வாளர்கள் அல்லது படைப்பாளிகளாகத்தான் இருக்க முடியும். 90களில் தமிழக அரசு ஒரு மாவட்டம், மாநிலம், முதலில் மாநிலம், அடுத்து மாவட்டம் தோறும் ஒரு புரோகிராம் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அது கைவிடப்பட்டு விட்டது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக நான் நினைத்தேன். அந்த புரோகிராம் என்னவென்றால், சென்சிட்டைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படிங்கிறதான ஒரு புரோகிராம். ஆளும் வர்க்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த எஸ்சி எஸ்டி நபர்களை எப்படி அணுக வேண்டும், இந்த அரசு சார்ந்த திட்டங்களை எப்படி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு புரோகிராம். அது உண்மையிலே ஒரு நல்ல புரோகிராம். அதற்கு நான் ஒரு 5 மாவட்டங்களுக்கு நான் கோஆர்டினேட்டராக நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு கலெக்டர் முதல் கொண்டு மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் எல்லோரும் அந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டிருப்பார்கள். அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக அரசுடைய ஆணை, ஒரு ஜிஓ போட்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லா மாவட்ட அளவிலான அதிகாரிகள் எல்லோரும் இதுபோல கூடியிருப்பார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்களிடம் நான் ஒரு சில கேள்விகளை கேட்பது உண்டு. எல்லோரிடமும் கேட்பது உண்டு. கலெக்டர் உட்கார்ந்திருப்பார், சிஇஓ டிஇஓ உட்கார்ந்திருப்பார், எல்லோருமே டிஎஸ்பி அமர்ந்திருப்பார், எல்லோருமே பங்கேற்று கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் ஒரு 2-3 கேள்விகளை நான் கேட்பேன். எல்லா கூட்டங்களிலும் நான் கேட்பது வழக்கம். அதில் முதன்மையான ஒரு கேள்வி, நீங்கள் எப்பொழுதாவது வீடியோ அல்லது ஃபோட்டோ தவிர உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தது உண்டா என்று நான் கேட்பேன். ஒரு கேள்வி. அப்பொழுது எல்லோரும் சொல்லுவார்கள், ஏன் கண்ணாடியில் கூட பார்த்துருக்கிறேனே என் முகத்தை அப்படின்ட்டு எல்லோருமே சொல்லுவாங்க. ஐஏஎஸ் கலெக்டர் முதல் கொண்டு சொல்லுவார். அப்பொழுது நான் சொல்லுவேன், நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். உங்களுடைய முகத்தை ஃபோட்டோ அல்லது வீடியோ தவிர நீங்கள் எங்காவது உங்களுடைய முகத்தை பார்த்தது உண்டா? கொஞ்சம் யோசிப்பார்கள். என்னடா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கலாம், ஆனால் அது என்னோடய முகம் கிடையாது. இப்போ கண்ணாடியில் நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த வலது கண் புருவத்தின் மேல் எனக்கு ஒரு மச்சம் இருக்கிறது. கண்ணாடியில் அது எப்படி தெரியும்? இடது பக்கம் தெரியும் இல்லையா? ஸோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து இடது பக்க மச்சம் தெரிகிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு டிஎஸ்பி சார்கிட்ட கொடுத்து, ஒரு கல்பிரிட்டு இந்த ஆளை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கன்னா, என்ன முன்னாடி பார்த்தா கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் என்னோடய இடது பக்கத்தில் மச்சம் இருக்கான்னு தான் பார்ப்பார் இல்லையா? அப்போ இது ஒரு கேள்வி வழக்கமாக கேட்பது உண்டு. எல்லோருமே தவறாகத்தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதுவரையிலும். இன்னொன்று, நீங்கள் எல்லோரும்
இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் ஒரு தாவரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த தாவரத்தினுடைய ஒரு முக்கியமான மகத்துவம் என்னவென்றால், அந்த தாவரத்தினுடைய இலையே பூவாகி காயாகக்கூடிய ஒரு தன்மை அந்த தாவரத்திற்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள், எல்லோருமே பார்த்திருக்கிறீர்கள். ஒரு மரம், அந்த மரத்தினுடைய இலை, அந்த இலையே பூவாகி காயாகக்கூடிய ஒரு தன்மை உடையது. கொடிக்காக இல்லை, இதற்கும் யாருமே, அந்த அதிகாரிகள் யாருமே பதில் சொன்னதில்லை. நான் ஏறக்குறைய ஒரு 50 கூட்டங்களில் நான் இந்த அதிகாரிகளை நோக்கி நான் இந்த 2 கேள்விகளையும் நான் கேட்டிருக்கிறேன். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு எழுத்தாளன் தன்னை முதலில் பார்க்க வேண்டும், தன்னை முதலில் பார்க்க வேண்டும். அடுத்து தன்னுடைய சூழலை நன்கு பார்க்க வேண்டும். இந்த சூழலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றினுடைய தன்மைகள் என்ன என்பதை ஒரு எழுத்தாளன் அவசியம் பார்க்க வேண்டும். அப்படி ஒரு சரியான ஒரு பார்வையோடு ஒரு எழுத்தாளன் அணுகும்போதுதான் அவனால் ஒரு படைப்பு இலக்கியத்தை சிறப்பாக கொண்டு வர முடியும். யாருக்காவது ஐடியா இருக்கா? யாருக்காவது ஐடியா இருக்கா அந்த தாவரம் என்னன்னு? இல்லை, சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறீர்கள். ஒரு முக்கியமாக ஒரு அபூர்வமான ஒரு தாவரம். அது பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு தாவரம், ஒரு மரம், வேறு ஒன்றும் இல்லை, புங்கை மரம். நீங்கள் இனிமேலாவது கவனித்து பாருங்கள். புங்கை மரத்தினுடைய இலைகள் நன்றாக விரிந்து அழகாக மடல் விரிந்து காணப்படும். கொஞ்ச நாட்களில் அது ஒரு வாடியது போல் நடுவில், அந்த இலைகளுக்கு நடுவிலே வாட்டமாக காணப்படும். அந்த இலைகளுக்கு அடியில் பூக்கள் பூக்கும். அந்த பூக்களை காயாக காய்க்கும். இது நீங்கள் தினமும் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. புங்கை மரம் நாம் தினமும் பார்க்கக்கூடியது. ஆனால் அதை நாம் எந்த அளவிற்கு நாம் கவனத்தோடு அதை கவனித்திருக்கிறோம் என்பதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக ஒரு எழுத்தாளன் நிச்சயமாக தன்னை கவனிக்க வேண்டும், தன்னுடைய சுற்றுச்சூழலை கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு சரியான ஒரு பார்வையை அவன் இந்த சமுதாயத்தின் மீது, தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுற்றுச்சூழலை அவன் சரியாக கவனித்து எழுத முடியும் என்பது என்னுடைய பேரவா. இந்த 2 கேள்விகளையும் எல்லா மீட்டிங்களிலும் கூட்டங்களிலும் அரசு உயர் அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். ஒருவரும் பதில் சொன்னதில்லை, ஒருவருமே பதில் சொன்னதில்லை. இப்பொழுதாவது நான் சாதாரணமாக சொன்னேன். அப்பொழுது 1000 ரூபாயை எடுத்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் இப்பொழுதே இந்த பணத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவேன். யாருமே சொன்னதில்லை.
அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். ஆக ஒரு எழுத்தாளர் எந்த அளவிற்கு தன்னை சுற்றியுள்ள இந்த சமுதாயத்தை கவனிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய என்னுடைய செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு நன்றி. மீண்டும் இடையீட்டுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். ஆரம்பத்தில் என்னை பற்றி சொல்லும் பொழுது காக்கை சிறகினிலே இதழில் நான் உதவி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பதாக சொன்னார்கள். காக்கை சிறகினிலே இதழில் நான் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன், கவிதைகள் எழுதி கொண்டு வருகிறேன். ஆனால் புத்தகம் பேசுது இதழில் நான் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகம் பேசுது இதழில் புதிய நூல்களை குறித்ததான அறிமுகம் நாங்கள் அது குறித்ததான கட்டுரைகளை நாங்கள் தொடர்ந்து அதற்கான இதழ் தான் புத்தகம் பேசுது இதழ். புத்தகம் என்னென்ன புத்தகங்கள் எதை குறித்து பேசுகிறது என்பது குறித்ததான ஒரு இதழ். அது தமிழகத்தில் உள்ள அனைத்து நூல் நிலையங்களிலும் கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு இதழ். அந்த இதழில் இங்குள்ள ஆய்வு மாணவர்கள் எழுதுவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் எழுதுவதாக இருந்தால் தாராளமாக எழுதலாம், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சாரிடம் கூட சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி கொள்வதாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். எனக்கு வேர்டு ஃபைலாக நீங்கள் என்ன நூலை குறித்து எழுதுகிறீர்களோ அதை எனக்கு முன்னாடியே தெரிவித்து விட்டால் அது உதவியாக இருக்கும். ஏனென்றால் அந்த நூல் குறித்து ஏற்கனவே அந்த இதழில் வந்திருக்கக்கூடாது, கட்டுரை வந்திருக்கக்கூடாது. அதற்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9025981344. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், 9025981344. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் வேர்டு ஃபைலாக எனக்கு அந்த நூலை குறித்து விமர்சனம் எழுதி அனுப்பினால் நன்றாக இருக்கும். ஒரு 600 வார்த்தைகளிலிருந்து 800 வார்த்தைகளுக்குள்ளாக இருக்குமாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வரக்கூடிய அருமை தம்பி வசந்த் அவர்களை ஜமாலன் அவர்களினுடைய நூல்கள் குறித்து உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2015 to 18 இதே ராஜபாளையத்தை மையமிட்டு இங்கே ராஜுகல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இயங்குது. அந்த கல்லூரியில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட அப்போது சில கூட்டங்களில் பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ச்சியாக இங்கே சுதந்திர சிந்தனையில் பங்கேற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அந்த பக்கமே வரலை நான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு இங்கே முன்னாள் ஆசிரியர்கள் இருக்கட்டும், நண்பர்களை சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். இன்னொன்று ஐயா சொன்னாங்க, அதாவது எல்லாருமே படைப்பாளர்கள் தானே அப்படி சொன்னாங்க. அது உண்மை தான். அது இங்கே வந்திருக்க மட்டும் இல்லை, வீட்டுக்கு கவிஞர்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறையாமல் இருக்கும். எல்லாருமே இந்த இடத்துல கவிஞர்கள் தான். எல்லாருமே இப்போ கவிதை எழுத முயற்சி பண்ணதுனால இப்போ கவிஞர்களுடைய எண்ணிக்கை எப்போ வீட்டுக்கு ஒரு கவிஞர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க சின்ன ஏதோ ஒரு 4 வரி 2 வரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கவிஞருக்கு நம்ம நாட்டில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பஞ்சமே இருக்காது. எல்லாருமே கவிதை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை ஒரு கவிஞராக நினச்சி நோட்பேடில் எழுதி வைப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு டைரி எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் கவிஞர்களுக்கு பஞ்சமே இருக்காது. பொதுவாக இலக்கிய கூட்டங்கள்னாலே நமக்கு சிறுகதை, நாவல், இல்லாட்டினா இந்த மாதிரி கவிதைகள், இந்த மாதிரியான கூட்டங்களை நிறைய தமிழ்நாடு முழுமைக்கும் தினம் நடைபெற்று ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம மாட்டுக்கருத்தே சொல்ல முடியாது. வீட்டுக்கு படைப்பாளர்கள் மாதிரி வீட்டுக்கு நம்ம இனிமேல் என்ன கொண்டு போய் சேர்க்கணும், திறனாய்வை நம்ம கொண்டு போய் சேர்க்குற சூழல் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இருக்கும். அதில் பார்க்கும்போது ஜமாலன் போன்ற ஆட்கள் குறைஞ்சபட்சம் அங்கங்கே பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் நிறையா அங்கங்கே போய் பேசுறதுனால
குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 திறனாய்வு சார்ந்த மாணவர்களை உண்டு பண்ணுறதுல வந்து தோழர் ஜமாலன் வந்து இதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஜமாலனுக்கும் எனக்குமான உறவு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே திருவாரூரில் மத்திய பிரதேசத்தில் வந்து நாங்கள் வந்து எம்ஏ சேர்ந்த உடனே நண்பர் ஆசிரியருமான ஜவஹருடைய நட்பு இருக்கிறதுனால அவருடைய நட்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அவர் தொடர்ச்சியாக அவருடைய பயணிச்சுட்டே வரோம். கூட்டங்களில் போய் பேசுகிறது, எந்த இடத்துக்கு ஏதாவது கால் பண்ணி கேட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை கேட்டோம்னா மணிக்கணக்காக அதை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக அது சார்ந்து இயங்கிக்கிட்டே வரோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜமாலனுடைய அவர் வந்து இந்த இடத்துக்கு சாதாரணமாக வந்திருக்க மாட்டார். இயல்பாக அவர் வந்து முதல்ல வந்து ஃபிசிக்ஸ் படித்தாருன்னு ஐயா சொன்னாங்க. அது உண்மை தான். கிட்டத்தட்ட திருச்சியில் படிச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து என்னென்னா, அவர் வந்து திருச்சியில் படித்தாலுமே அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் தன்னை ஒரு சமூக செயற்பாட்டால் தான் அதை காட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு. குறிப்பாக ஈழம் சார்ந்த விஷயங்கள், ஈழப்போர் சார்ந்த சூழலில் வந்து இங்கே உள்ள இலங்கை வாழ் அகதிகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ததாக இருக்கட்டும், அப்புறம் பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறையா ஈடுபட்டிருக்கிறாரு. அது சார்ந்த அடக்குமுறைகளை அவர் வந்து நிறைய சந்திச்சிருக்காரு. அவரே நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய உரையாடும்போது சொல்லியிருக்கிறாரு. அது இயல்பாக காவல்துறையோட கட்டுப்பாடு இருக்கிறதுனால இயல்பாக அவர் வந்து அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி உங்களுடைய மகன் அந்த மாதிரி ஈடுபடாமல் இருக்க சொல்லுங்கள் சொன்னோன்னா அவங்க இயல்பாகவே அவங்க சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிகளுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் அவர் அப்பயும் அங்கே போய் எல்லாரும் சரி நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சூழலில், ஆனால் அவர் அங்கே வேலை பார்த்தாரா இல்லை புத்தகம் மட்டுமே எழுதினா ஒரு சந்தேகமாக தரும் சில விஷயங்கள். கிட்டத்தட்ட அவர் எழுதின புத்தகங்களில் முக்கால்வாசி 25 வருஷமாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் எப்படி இதெல்லாம் யோசிக்கவே முடியலை. அதுவும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் போய் பார்த்தோம்னா நம்மளுடைய அதுவும் இங்கேருந்து புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் அந்த புத்தகங்களை படித்து அது சார்ந்த படைப்புகளை எழுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வெளிநாடுகளில் போய் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரிகளில். ஆனால் அவர் வந்து அந்த வேலையை பார்த்தாரோ இல்லையா, இப்போ எழுத்து பணியை நிறைய பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்தளவுக்கு அந்த முதலாளிகள் வந்து ரொம்ப ஒரு இடம் கொடுத்தாங்களா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அவர் நிறையா தொடர்ச்சி இயங்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் இங்கே வந்து அவர் வந்து சும்மா இல்லை, தொடர்ச்சியாக புத்தகங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா அவருடைய புத்தகங்கள் இன்னும் நிறையா புத்தகங்கள் வெளிவரதாக இருக்குதான் நம்ம வந்து உணர முடியும். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து என்னென்னா, இப்போ தன்னை ஒரு இப்போ பிரதியல் கிளைக்கும் பிம்பங்கள்னு ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னை ஒரு தமிழவன் சிந்தனை பள்ளியிலேருந்து வந்ததாக அவரே ஏற்றுக்குருவார். தமிழவன் சிந்தனை பள்ளியிலேருந்து இருந்தாலும் அந்த வட்டாரத்துக்குள்ளே இயங்காமல் ஒருபடி மேலே போய் தமிழவன் சிந்தனை பள்ளியிலேருந்து தமிழவன் சிந்தனை பள்ளி வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திட்டு போனத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜமாலன் அதில் வந்து முதன்மையாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில விஷயங்களை பார்க்கும்போது ஒருவேளை இளங்கலை தமிழ் அவர் படிச்சிருந்தானா இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஜமாலனாக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், தமிழவனாக இருக்கட்டும், அப்புறம் முபின் சாதியாக இருக்கட்டும், ராஜ்கௌதமன், அப்புறம் பஞ்சாங்கம், இன்னும் நிறைய பேர் இப்போ இப்போ பிரபலமாக ஒரு திறனாய்வாளராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இளங்கலை தமிழ் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை ஜமாலன் இளங்கலை தமிழ் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மரபு சார்ந்த ஏதோ ஒரு கவிஞராக கூட ஆயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய அது நிறைய நான் மட்டுமில்ல இயல்பாகவே எங்களுடைய நண்பர்கள் கூட்டத்துக்குள்ளே இதை பற்றி பேசியிருப்போம். உண்மைதானே அது அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஒருவேளை இளங்கலை தமிழ் படிச்சிருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி திறனாய்வாக வந்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறையா இப்போ நம்ம வந்து தமிழவனோட பிரதிகளை வந்து வாசிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் தமிழவனோட பிரதிகளை வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ எடுத்து வாசிட்டு போகிற மாதிரி போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு வாசிப்பு முறை இருக்குது. இவருடைய பிரதியை வாசிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு உழைப்பு போடணும். வாசகர் வந்து நிறைய உழைப்பு போட்டால் தான் அவருடைய பிரதியை வாசிக்க முடிய சூழல் வந்து அவருடைய எழுத்து முறைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இவரோட உடல் அரசியல்லாம் உடல் ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, உடல் அரசியலை படிக்கிறதுக்காண்டி இன்னொரு புத்தகம் சில 10 புத்தகங்களை படித்தா தான் உடல் அரசியல் புத்தகமே நம்ம வந்து அதை உள்வாங்க முடிய சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இப்படி ஜமாலன் எழுதி எனக்கு புரியவும் இல்லை, ஏன் இப்படி எழுதுறாரு சொன்னோன்னே அதுக்குன்னு ஒரு பயிற்சி வேணும் நமக்கு. சில கோட்பாட்டு சார்ந்த பேசிக் நம்ம பஞ்சாங்கம் போன்ற ஆட்களோட கோட்பாட்டு திறனாய்வு இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளுங்கிற புத்தகங்களை நம்ம ஒரு பேசிக்காக சில விஷயங்களை வாசித்தோம்னா தோழருடைய புத்தகங்களை வந்து ஓரளவு நம்ம புரிஞ்சு நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் குறிப்பாக
பார்த்துட்டோம்னா அவர் வந்து இப்போ நம்ம என்னென்னா பொதுவாக நம்ம வந்து கோட்பாடுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாக கோட்பாடுனா என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோட்பாடுனா ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம இயல்பாக நம்மளுடைய இது காலங்காலமாக வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு பார்வை தான் இருக்கும். ஒரு இப்போ எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அந்த எழுத்தாளர் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு நம்ம மட்டும் கடந்து போவோம். ஆனால் வந்து கோட்பாட்டு சார்ந்து இயங்குற ஆட்கள் வந்து ஒரு மாற்று பார்வையை வைப்பாங்க, ஒரு மாற்று சிந்தனையை வைக்கிற மாதிரி இருக்கும், மாற்று கருதுகோளை வைக்கிற மாதிரி சில பார்வையெல்லாம் இருக்கும். அது குறிப்பாக அதெல்லாம் தர்க்க ரீதியாகவே இருக்கும். தர்க்கம்னா நம்ம இயல்பாக நம்ம போகிற போக்கில் இல்லாமல் ஒரு தர்க்க ரீதியாக அறிவியல் ரீதியாக தன்னுடைய தமிழ் இலக்கியங்களை தமிழ் படைப்புகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறது விஷயத்தை வந்து இந்த கோட்பாடுகள் சார்ந்த வாசிப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாற்று பார்வை மாற்று சிந்தனையை உண்டு பண்ணுறதுக்கான விஷயமா அவருடைய படைப்புகள் முழுமைக்கும் வெளிப்படும். அது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்பாடாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், தத்துவமாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா தளத்திலும் அவர் இயங்கியிருக்கிறார். சும்மா நம்ம வந்து இப்போ பக்தி இலக்கியம்னா ஒரு உவமை இருக்கும். ஆனால் அது வந்து அவர் வந்து பக்தி இலக்கியத்துலேயும் சில விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அந்த பார்வையில் செலுத்தி அது நம்மளும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது அது பண்பாடு தளத்துலையும் சரி, அது நம்ம இலக்கிய தளத்துலையும் சரி, அவருடைய இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய சனாதனமும் இந்துத்துவம் புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு எதிர்ப்பு சார்ந்தது. யாருமே அதை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு டக்குன்னு சாதாரணமாக எழுதக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் தோழர் ஜமாலன் வந்து ஒரு வைதிகத்தை எதிர்க்கதான் சரி, ஒரு பெருந்தெய்வ நெறியை எதிர்க்கதான் சரி, இல்லைன்னா ஒரு சனாதன எதிர்க்க இருந்தாலும் அந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து அதை நேரடியாக பார்க்கலாம். அது அவருடைய நுண்பாசிசமாக இருக்கட்டும், அவருடைய அந்த சனாதன இந்துத்துவங்கிற புத்தகம் வந்து நம்ம வந்து விளங்கிக்கிற முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக அவர் வந்து தன்னை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மார்க்சியவாதியாக தான் வந்து காட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நகர்ந்து வரார், பின்னவீனத்துவம் நோக்கி அவர் வராரு. ஆனால் பின்னவீனத்துவம் நோக்கி வரும்போது இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழனோட அமைப்பில் அவர் வந்து ஏற்றுக்கிறார். அதையும் அவர் வந்து ஏன்னா அமைப்பியல் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படும்னா, அமைப்பியல் வந்து பொதுவாக மொழியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, மொழியை பற்றிய ஒரு சிறிய அறிவு வேணும்னா, சிறிய ஒரு குறைஞ்சபட்ச புரிதல் வேணும்னா கண்டிப்பாக அமைப்பியல்ங்கிற ஒரு அந்த சித்தாந்தம் நமக்கு தேவைப்படுறதுனால அமைப்பியெல்லாம் ஒரு தமிழோட அமைப்பியலையும் நம்ம வந்து உள்வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தன்னை ஒரு பின்னவீனத்துவவாதியாக தொடர்ச்சி இப்போ வரைக்கும் அவர் எழுதிக்கிட்டே வராரு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் பார்க்கும்போது மௌனியனுடைய இலக்கிய அன்பின்னு பார்க்கும்போது மௌனியை வந்து ஐயா சொன்னாங்க அவர் ரொம்ப இந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு சரியான ஆள் இல்லை அப்படி சொன்னாங்க. ஆனால் மௌனியை வந்து இங்கே அறிமுகப்படுத்தினவரும் அவர் தான். ஆனால் மௌனியோட மேட்டுமை சார்ந்த விஷயங்களையும் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணதும் அந்த புத்தகத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் அவர் வந்து இன்னொன்னா ஜமாலனுக்கு வந்து பொதுவாக இவங்க வேணும் இவங்க வேணான்னு இல்லை, யார் என்ன இது சார்ந்து எழுதி கொடுங்க சொன்னால் அவர் கண்டிப்பாக எழுதி கொடுப்பாரு. அது எப்படி எழுதி கொடுப்பாருன்னா ஒரு விமர்சன நோக்கில் தான் அவர் வந்து எழுதி கொடுப்பார். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா சாவர்கரோட இந்திய விடுதலையின் பங்குன்னு கேட்டாலும் அது விமர்சன நோக்கில் தான் அவர் எழுதி கொடுப்பாரு. இல்லை நான் எழுத மாட்டேன்னு சொல்ல மாட்டார், அது விமர்சன நோக்கில் அவர் வந்து எழுதி கொடுப்பாரு. அந்த சூழலில் தான் அவர் இருக்கிறாரு. அவருடைய நீங்கள் நம்ம பொதுவான வாசகர்களுக்கும் கோட்பாட்டு சார்ந்த புரிதல் உள்ள வாசகர்களுக்கும் நிறைய வித்தியாசப்படுது. நம்ம வந்து பொதுவாக ஈஸியாக அந்த எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதை அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்போம். அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஓகோன்னு நம்ம மாட்டில் போயிடுவோம். ஆனால் வந்து கோட்பாட்டு சார்ந்த ஆட்கள் வந்து அந்த சீக்கிரத்தை நகர மாட்டாங்க. அந்த நாவல் இயங்கக்கூடிய சமூக இயக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விதமாக அது தர்க்க ரீதியாக கொண்டு போய் நிப்பாட்டதில் வந்து முக்கியமான நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜமாலன்ட்ட வந்து குறிப்பாக என்ன ஒரு பிடிச்சமான விஷயம்னா சினிமா சார்ந்த ஒரு விமர்சன கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வராரு. குறிப்பாக நிழல் சார்ந்த, அதுவும் குறிப்பாக நிழல் இதழ் வந்து தொடர்ச்சியாக சினிமாக்குன்னே உருவான ஒரு இதழ், அதில் தொடர்ச்சியாக அவர் எழுதிட்டே வராரு. அதிலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டுக்காளி, அப்போ குறிப்பாக கொட்டுக்காளி, வாழை, அப்புறம் தங்கலான் போன்ற படத்தை வந்து திணை கான்செப்டில் அவர் விளக்கியிருக்கிறாரு. நம்ம தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளாலே அது சில விஷயங்களை வந்து திணைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஒரு படங்கள் அப்ளை பண்ணணும் நமக்கு வந்து தெரியாது, திறனாய்வு பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த அந்த தன்மையை வந்து ஈஸியாக அவர் வந்து கை கொள்கிறாருன்னு நினைக்கிறேன். அது அவருடைய கட்டுரையை வந்து ஒரு உண்மையிலே அவர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதெல்லாம் இப்படி எழுதுறாரு, நம்மளை யோசிக்கவே முடியல, இவர் அந்த மாதிரி சூழலில் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொழியும் இல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு.
உண்மையிலே அது வந்து நம்ம யூஜிலேருந்து பிஹெச்டி வரதை பண்ணுறவங்களே அதால் எழுத முடியாது. ஒரு தொல்காப்பியத்தை உள்வாங்கி எழுதியிருப்பார், சங்க இலக்கியத்தை உள்வாங்கி எழுதியிருப்பார். மொழி வந்து இந்த நிலத்தில் வந்து எப்படி வந்து வேரூன்றி இருக்குது, அது எப்படி வந்து இந்த மொழி வந்து நிலத்தை எப்படி வந்து இயக்குது அப்படிங்கிற சூழலை வந்து மொழி நிலத்தில் வந்து நம்ம வந்து கண்கூறாக பார்க்கலாம். எனக்கும் என்னுடைய எம்ஃபில் ஆய்வேட்டுக்குமே அவருடைய மொழி நிலம் திணை கான்செப்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சிறு பகுதியை எனக்கு உதவுச்சு. அவங்களோட முன்னாய்வுன்னு பார்க்கும்போது ஐயாவோட மொழி நிலத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தலித் சினிமான்னு பார்க்கும்போது பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற படங்களை எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு. அதை வந்து சாதாரணம் இல்லை, அவர் புத்தகம் கொடுக்குறாருன்னா நேரடியாக அந்த கட்டுரைகள்லையோ இல்லை பொதுவான ஒரு போக்குலையோ அவர் பேசவே இல்லை. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தலித் கோட் பண்ண என்ன அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் தலித் நோக்கும் தமிழ் சினிமாவுன்னு ஒரு கட்டுரை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அப்ளைக்கே போகிறாரு. வாசகர்கள் புரியதுக்காண்டி சில விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் தான் படங்களை வந்து அப்ளை பண்ணுறாரு. குறிப்பாக இந்திய சினிமா பற்றி பேசுகிறாரு, உலக சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக கிம்புட்டு கூட அந்த சினிமாட்டிக் கூடலாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு உலக அளவில் அது குறிப்பாக அவருக்கு ஆங்கில அறிவு அதிகம் இருக்கிறதுனால இயல்பாக அவர் வந்து அந்த படங்களை வந்து உலக அளவுக்கு வெளிவன்ற படங்களை வந்து உடனே அவர் பார்த்து அதை வந்து ரிவ்யூ பண்ணுற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக அவர் இந்த இதுலேயுமே வந்து ஈடுபட்டுக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் நம்ம இதில் பொதுவாக இருக்குல்ல, என்னடா ஒரு ஓமை இருக்குல்ல, கோட்பாடுனால நமக்கு ஒரு ஓமை இருக்குது, நமக்கு எதுதான் ஓமை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சூழலில் பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் மேல்கதுவாய்னுலாம் சில பேசுவாங்க. நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழ்கதுவாய்னா என்ன, மேல்கதுவாய் என்னன்னு அது வந்து விளக்கக்கூடிய சூழல் இருக்காது. 1 2 3னா கீழ்கதுவாய், 3 4 5னா மேற்கதுவாய், அந்த மாதிரி போகிற போக்கில் தான் சொல்லிட்டு போக முடிஞ்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு தொடர்ந்து ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய சூழல் இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக கோட்பாடுகள் வந்து அந்த பயிற்சி மூலயமா வாசிக்கிட்டே இருந்தால் அவருடைய ஒட்டுமொத்த புத்தகங்களையும் நம்ம வந்து முழுமையாக படிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய சிந்தனை பள்ளியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவருடைய வந்து கலை சார்ந்து இலக்கியம் சார்ந்து சூழலை வந்து தொடர்ச்சியாக வந்து அது ஈடுபட்டு அது பொதுவாக அவங்களுடைய சிந்தனை பள்ளியில் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன கேள்வினா, அந்த சிந்தனை பள்ளியில் அரசியல் ஸ்டாண்டு என்ன எடுக்கிறாங்க தமிழன் சிந்தனை பள்ளியில்னு ஒரு எனக்கு சில கேள்வி மாதிரி இருந்தது. அப்படி பார்க்கும் ஜமான் வந்து அதை தாண்டி வந்து என்னென்னா சில விஷயங்கள்லாம் அரசியல் ரீதியான சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. என்னென்னா நம்ம வந்து பின்னணி தளத்தில் அடிப்படையில் இயங்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனித்துவமாக வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும், ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும், சிறுபான்மையர் பக்கம் நிற்கணும், குறிப்பாக பழங்குடிகள் பக்கம் நிற்கணும்னு தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலயமா நிறையா எழுதிக்கிட்டே வர்றதை நம்ம வந்து அது வந்து தனித்துவமாக தமிழோட சிந்தனை பண்ணி அடுத்த கட்டம் நகர்த்திட்டு போனதில் முக்கிய பங்கு நம்ம ஜமாலன் தோல்றது தான் சாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் அரசியல்னு ஒரு புத்தகம் ஐயா சொன்னாங்க. உடல் அரசியல்னால் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். உடல் அரசியலை ஒரு நபர் வந்து உடல் அரசியலை மட்டும் படிச்சுட்டா இந்த ஒட்டுமொத்த சமூக இயக்கம் எப்படி இயங்குது, ஒரு சாதாரண உடல் வந்து எப்படி மனித உடலாக மாற்றப்படுது, இல்லை ஒரு சாதாரண உடல் எப்படி ஒரு பண்பாட்டு உடலாக மாற்றப்படுது, கலாச்சார உடலாக மாற்றப்படுது, இல்லாட்டினா ஒரு பெண் உடலாக எப்படி மாற்றப்படுது அப்படிங்கிற ஒரு சில புரிதல்கள் வந்து அதில் இது பண்ணலாம். அது முழுமையும் படித்தா இந்த சமூக இயக்கத்தை முழுமையாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜமானோட வாசிப்புன்னு பார்க்கும்போது அவருடைய அனுபவங்கள் பார்க்கும்போது தான் ரொம்ப வியப்பாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். இப்போ நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஜமானை பார்க்கும்போது. அது பெருமைக்கு சொல்லலை, அவருடைய வாசிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு வாசிக்கிறதுக்கும் அவர் வாசிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அவர் குறிப்பாக நம்ம வந்து பஞ்சாங்கம் போன்ற ஆட்கள் வந்து தொடர்ந்து வாசிட்டு இருக்கனால உள்ளே இயங்கிட்டு இருக்கும். கோட்பாட்டிலையுமே உள்ள வின்சென்ட் போன்ற ஆட்கள், எம்ஜி சுரேஷ் போன்ற ஆட்கள் உள்ளே இயங்கிட்டு இருக்கும். அவர் வந்து இதையும் தாண்டி டெலிஸ் கத்தாரி, லக்கான் அந்த மாதிரி தெரிதா போன்ற ஆட்களை வந்து தொடர்ச்சி அவர் ஆங்கில அறிவு இருக்கிறதுனால அது ஒரு வேறு விதமான பார்வையில் வெளிநாடு அந்த கோட்பாட்டு பார்வையில் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணி உடனே அவருக்கு வந்து ஒரு சில நூல்களை வந்து உடனே அவருக்கு ஒரு படைப்பு வந்து கொடுக்க முடிய சூழலை ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட ஜமாலனை வந்து இந்த சுதந்திர சிந்தனை அமைப்பு வந்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து இந்த அமைப்புக்கு மிக்க நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று என்ன வருதுன்னா, தொடர்ச்சியாக படைப்பு சார்ந்த ஆட்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம திறனாய்வு சார்ந்த ஆட்களுக்கும் இந்த சுதந்திர சிந்தனை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ மாணவர்களுக்காண்டியாவது நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அது ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஐயா இருக்கிறாங்க, அப்புறம் பஞ்சாங்க இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிற திறனாய்வாளர்களை வந்து
ஒரு சொல்கிற மாதிரி ஒரு 2 கூட்டத்துக்கு ஒரு கூட்டமாவது கண்டிப்பாக திறனாய்வு சார்ந்த ஆட்களை கூட்டு வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தான் ஒரு வீட்டுக்கு வீட்டு கவிஞர் மாதிரி வீட்டுக்கு வீட்டு ஒரு திறனாய்வாளர் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா கந்தசாமி பாண்டியன் அவர்களுக்கும், இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கந்தசாமி பாண்டியனை மட்டும் சொல்லாமல் என்னுடைய இளவல் அழகராஜுக்கும் ஒரு மிக்க நன்றி. ஏன்னா அவர்கிட்ட தான் நேரடியாக சொல்லியிருந்தேன், ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கடான்னு. அதன் மூலயமா மிக்க நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக இந்த சுதந்திர சிந்தனையினுடைய 57வது நிகழ்விற்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் வினித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அது பேசிக்காக நாங்கள்லாம் ஒரு பின்னணித்துவ மாணவர்கள். இவரோட பேசிக்காக நாங்கள்லாம் பின்னவீனத்துவ மாணவர்கள், சாரு நிவேதாவோட தீவிரமான வாசகர்கள். இன்ஃபேக்ட் இந்த சுதந்திர சிந்தனை குரூப்புமே ஒரு தீவிரமான ஒரு சாரு நிவேதிதா குரூப் தான். இப்போ ஐயப்பன்லாம் அவர் குழந்தைக்கே நிவேதிதாலாம் பேர் வச்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு வெறி கொண்ட வேங்கைகள் அவங்களாம். அவர் மூலியமாக தான் முதல்ல சுதந்திர சிந்தனை கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ தான் அந்த நண்பர்கள் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இதோட 3வது தடவையாக வர்றேன். ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து மொழிபெயர்ப்பாளர்களை கூப்பிட்டுருக்காங்க, எழுத்தாளர்கள், கவிஞர்கள் தான் கூப்பிட்டுருக்காங்க. முதல் தடவையாக ஒரு திறனாய்வாளரை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் கூப்பிடணும், சுதந்திர சிந்தனையில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அதை என்னாலே தாங்க முடியல. நண்பர் சொன்னப்போ வந்து சுதந்திர சிந்தனை இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் ஒன்றும் அந்த லெவல்லலாம் இல்லை. நாங்கள் என்ன ஹார்வர்டு யூனிவர்சிட்டியா? ஸோ ஜமாலன் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜமாலன் பேசணும், ஜமாலனோட கலந்துரையாடணும். நம்ம லெஜண்ட் சா தேவதாஸ் வந்திருக்காரு. இப்போ தான் முதல் முறையாக அவர் நான் சந்திக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த வாட்டி ஆக்சுவலி இந்த கூட்டத்துக்காக நான் ஏதோ என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜமாலன் வருவார் பார்க்கலாம், சா தேவதாஸ் வர்றாரு. ஒரு டபுள் டமாக்கா பார்த்தோன்னா எனக்கு ட்ரிபிள் டமாக்கா ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஜெயச்சந்திரன் கூட வந்துட்டாரு. நைட்டெல்லாம் ஒரே அதகலம். அவங்க நேற்று சாயந்தரம் வந்துட்டாங்க. நேற்று காலையிலே வந்திருந்தாங்கன்னா காலையிலே ஆரம்பிச்சிருப்போம். அதாவது சாரு எப்போதுமே சொல்லுவார், நம்ம அரங்கத்தில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான்டா, அதெல்லாம் ரொம்பலாம் பேச முடியாது, டைமும் கம்மி, மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் சாக்ரட்டிஸ் மாதிரி நைட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறது, அதுதான் பேச்சு. அங்கே தான் நீங்கள் கற்றுக்கவே முடியும். இப்போ நேத்திலேருந்து ஜமாலனும் ஜெயச்சந்திரனும் என்னோட கந்தசாமி பாண்டியனோடலாம் உரையாடினதெல்லாம் கேட்டது தான் உண்மையான பேச்சே. அதாவது அவரை எங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கான வேலையெல்லாம் நாங்கள் ஹோட்டல்லே முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் அதில் கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் கடைசி கட்டமாக ஏதோ கொஞ்சம் சாறு இல்லைன்னா அவரோட பாணியில் சொல்லணும்னா உபரி உண்மையான உற்பத்தியெல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. நான் மிரண்டுட்டேன், என்னடா இந்த மாதிரி இருக்கானுங்க. நான் வந்து ஓரளவு சாரு இதாவோட ரொம்ப நாள் இருந்ததுனால அவரோட இந்தியா முழுக்க எல்லா லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கும் போயிருக்கேன். கேரளா லிட்ரரி ஃபெஸ்டிவல், பெங்களூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், ஜெய்ப்பூர் லிட்ரரி ஃபெஸ்டிவல், எல்லா ரைட்டரையும் மீட் பண்ணியிருக்கேன். நம்ம யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையும் மீட் பண்ணுற வாய்ப்பு சாரு மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் சில பால் சக்காரியை பார்த்தோம்னா ஒரு லெஜெண்ட், அவர் அந்த ஸ்டேட்டஸில் இருக்காரு. ஆனால் ஒரு அந்த லிட்ரரி சர்க்கிள்ஸில் இருக்கிற ஒரு 90% ஆஃப் த ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவனுங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் மாதிரி இருக்குங்க. எனக்கு அப்படி தான் இருக்கும் ஒரு வாசகராக. ஏன்னா தமிழ் லிட்ரரி ஸ்பேஸில் உள்ள கிரிட்டிக்ஸு, திறனாய்வாளர்கள், கோட்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவங்களால நெருங்கவே முடியாத லெவலில் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு தீவிர தமிழ் இலக்கிய வாசகனுக்கு போட்டி வந்து உலகம் முழுக்க இருக்கிற தீவிர இலக்கிய வாசகர்கள் தான். எனக்கு யார் போட்டினா, நியூயார்க்கரில் எவன் கட்டுரை எழுதுறானோ அவன் தான் எனக்கு போட்டி, லிட்ஹப்பில் எவன் எழுதுறானோ அவன் தான் எனக்கு போட்டி. இங்கே மற்ற இந்தியன் லிட்ரரி ரைட்டிங், இந்தியன் கிரிட்டிக் அவங்களுக்குலாம் ஸ்பேஸே கிடையாது. நான் ஒரு ரைட்டர்கிட்ட ஜெயமோகனோட அறம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஊன அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து வச்சேன், பதிலே சொல்ல முடியல, ஹீன்னு சிரிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரைட்டர், ஒரு பெண் எழுத்தாளர் கூட. அவங்கள எல்லா புகழ்பெற்ற பதிப்பகங்களையும் அவங்களோட புக்ஸ் எல்லாம் வருது. நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா தமிழ் ரைட்டரு, அதாவது சாருக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். சாரும் சொல்லுவார், என்னன்னா தமிழ் ரைட்டருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. வானவியல், ஜோசியம், சமையல் குறிப்பு, கோலம் போடுவது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். மேக்ஸ் படிச்சுட்டு இருப்பான். நேற்று கூட தர்மசிவராமன் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி எழுதிட்டு இருப்பார். தமிழ் எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அரசியல் கட்டுரைகள் எழுதுவாங்க.
அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்ன பண்ணலன்னா மேபி சென்சஸ் எடுக்கலாம் போல. ஸோ அந்தளவுக்கு என்ன வேணால் தமிழ் எழுத்தாளர்கள் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அது சில நேரத்தில் ஓவர் டோஸ் ஆகி ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும்னு கூட சொல்லுவாங்க. பட் ஏன்னா இங்கே உள்ள சூழலை நம்ம மனசில் வச்சுட்டு என்ன நினைக்கணும், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க, எக்ஸென்ட்ரிக்காக இருப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து ஒரு 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 கொடையை கொடுக்குறான். அதாவது இப்போ தமிழ் எழுத்தாளர்கள்லாம் எப்படின்னா ஒரு இந்த ISIS மாதிரி அவன் அப்படியே மனசில் அவனோட கொள்கையை நினச்சிக்கிட்டு உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் அந்த மாதிரி. ஏன்னா அதாவது தமிழ்நாட்டில் ஃபிலாசபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது எந்த யூனிவர்சிட்டிலையும், ஒரு யூனிவர்சிட்டியில் கூட கிடைக்காது. ஃபிலாசபர் சுந்தர் சர்க்கே சொன்னார், ஐ நோ மெனி யூனிவர்சிட்டிஸ், எனக்கு நிறைய யூனிவர்சிட்டியில் எனக்கு பழக்கம் இருக்குது, எவ்வளவோ சான்சலர்ஸ்லாம் எனக்கு பழக்கம், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஒரு ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு, எதுக்குன்னு கேட்குறான் எல்லாரும். இட் இஸ் லைக் ஏன் படிக்கணுன்ற மாதிரி. அந்த லெவலுக்கு சூழல் வந்து கொடுமையாக இருக்குது. அதாவது ஜெயமோகனா BSNL கிளர்க்கு, ஜாருவா ஸ்டெனோ, இந்த மாதிரி ஒவ்வொரு அவருவா ஜமாலனா சவுதி அரேபியாவில் போய் IT மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம இருக்கிறதுலே கொஞ்சம் வெயிட்டான ஆள் யாரும் நம்ம ஜெயச்சந்திரன் சார் தான். அவர் ஒரு இந்தியன் பேங்க்ல ஒரு மேனேஜராக கொஞ்சம் ஜரூராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் பண்ணுற வேலைகள்லாம் ஒரு எளியவன் செய்கிற வேலை, அள்ளுப்பு தட்டுற வேலை, எந்த இன்டலெக்சுவல் ஒர்க்கும் கிடையாது. பண்ணுறதே திரும்ப திரும்ப பண்ணுறது ஒரு எடுபடி வேலைகள் மாதிரி அவங்களுக்கெல்லாம். ஆனால் என்ன பண்ணுறான், பண்ணுறதுலாம் உலக இலக்கிய, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் தமிழ் ரைட்டிங்கை ஈக்குவலான இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டிங்கோ இல்லை ரீஜனல் ரைட்டிங்கோ இல்லை. அது 1-2 இருக்கலாம். தமிழில் வந்து ஒரு கடுமையான ஒரு இலக்கிய சூழல் இருக்குது. அதோட ஏன்னா நான் மற்ற ஊர்களில் போய் அந்த ரைட்டர்ஸோட பேசுகிறப்ப அவங்களோட கதைகள்லாம் படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் படுது. ஒரு நல்ல தமிழ் இலக்கிய வாசகன் ஒரு நியூயார்க்கில் கட்டுரை எழுதுறவனோட சிறப்பாக எழுதுறான். இப்போ இந்த அறம் புக்கு இப்போ இங்கிலீஷில் USA ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படியே எல்லாரும் அப்படியே ஆடுறானுங்க அப்படியே. ஓகே, ஜெயமோகனே என்ன சொல்கிறாரு, அதில் உள்ள எனக்குள்ள மாற்று கருத்தெல்லாம் விட்டுருங்க. ஜெயமோகனே என்ன சொல்கிறாரு, அதாவது என்னோட தீவிர வாசகர்கள்லாம் வந்து பின்தொடரும் நிழலின் குரல் அந்த மாதிரி விஷ்ணுபுரம் அந்த மாதிரி புக்கு தான் படிப்பாங்க, இது கொஞ்சம் மென்மையான ஒர்க்கு அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அதுதான் வந்து இந்த சாமி அந்த மாதிரி யாரானுங்க நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் தமிழ் இலக்கிய உலகம் வந்து ஃபூக்கோ தெரிதா அந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்படி இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக நடந்துக்கிட்டா, இல்லை ரைட்டர் ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தா, குடும்பத்தை பார்க்காம இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட்டருக்கெல்லாம் வந்து எனக்கு தமிழ் சூழல் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸ்டாலின்லாம் வந்து சாதேவசாசுக்கு வந்து கோவில்பட்டியில் ஒரு வீடு ஒதுக்கணும், ஜமாலனுக்கு உடனடியாக ஒரு வீடு ஒதுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டுறாங்க. ஒதுக்கணும், அவங்களுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு போடணும். இந்த டிஎஸ்பிக்கெல்லாம் ஒரு 10 பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேலைக்கு ஆள் போடணும். எனக்கு வந்து பொருளாதார அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை இருந்துச்சுன்னா நான் அதெல்லாம் பண்ணுவேன். இன்னொன்று இது இப்படி ஒரு பக்கம் இருக்கும். ஜமாலனை பொறுத்தளவுக்கு தமிழில் வந்து எழுத்தாளர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ரைட்டர்னா எந்த படத்துக்கு எழுதுவோன்னு கேட்பான், இல்லைனா வந்து எந்த ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்கீங்கன்னு கேட்பான். ரைட்டருக்கு அவ்வளோதான் மரியாதை. ரைட்டர்னா யாருன்னே தெரியாது. ரைட்டர்லாம் ஏன் சாரு நிவேதா போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேங்க தமிழ்நாட்டுன்னு கேட்டால் எல்லாரும் அடிக்கிற மாதிரி என்னையும் போட்டு அடிப்பான். மற்ற ஊர்னா ரைட்டரை மதிப்பான். இந்த ஊரில் கூட ஒன்றும், இந்த ஊரில் எல்லாருமே அடி விடுற மாதிரி எனக்கும் விடுவோம். அவ்வளோதான். ரைட்டர்னா நோபடி கேர்ஸ் அபவுட் ரைட்டர் ஹியர். ரைட்டருக்கே இந்த நிலைமை. ஒரு புனைவு எழுத்தாளர், புனைவு தான் எல்லாரும் விரும்பி படிக்கிறது. புனைவு போட்டால் தான் ஒரு 1000-2000 காப்பி விற்கும். இப்போ கவிஞர்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, பரிதாபம். கோட்பாட்டாளர்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க, மிக பரிதாபமாக இருக்குது. ரொம்ப 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 கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு கோட்பாடு சம்மந்தமாக வந்து எழுதுகிற அந்த ஹிந்துஸ்தானி மியூசிக்கோட கடைசி கொழுந்தான அந்த ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க ஒரு 2016 ஒரு 2017 வாக்கில். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக்கே அழிஞ்சிட்டுன்னு நினச்சப்ப ஒரு 1-2 பேர் இப்போயும் இருக்காங்க பெங்களூர்லலாம். ஆனால் தமிழ் இன்டலெக்சுவலை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அந்த கோட்பாடு அந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அநேகமாக அது இந்த ஜமாலனோட முடிஞ்சே போயிடும் போல். அதோட கோட்பாட்டோட கடைசி கொழுந்து தான் ஜமாலன். அதனால நம்ம அவரை வந்து இன்னும் நிறைய பாதுகாக்கணும், இன்னும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்களுக்கு அழைக்கணும், அவருக்கும் நேரம் கொஞ்சம் பிடிபடணும். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வேறு என்ன தானே பண்ணுறது? என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது.
இது ஒன்று. இன்னொன்று, ஜமால்கிட்ட நான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின் வருது. அதுக்கு அவர் பேசுகிறப்ப ஆன்சர் சொன்னாலும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணாலும் ரொம்ப நல்லது. கோட்பாடு ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்தியாவிலே ஆள் இருக்கானான்னு தெரில. தமிழ்நாட்டெல்லாம் ஒருத்தர் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கே ஜமாலுக்கு சொல்லி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுகிறீங்களே, ஏன் இதெல்லாம் எழுத மாட்டீங்கன்னா, உங்களவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் கிடையாது, அந்த அளவுக்கு சீரியஸான ஆளும் நான் கிடையாது. நான் பேசிட்டு நாளைக்கு போய் வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் அவ்வளோ சீரியஸான ஆள் கிடையாது. ஆனால் இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஏற்படுது. முயற்சி பண்ணுறேன், ஏதோ உங்கள் லெவலுக்கு பண்ண முடியலனாலும். ஜமாலன் கணித மேதையின் ராமானுஜம் வந்து மேக்ஸில் 100னா அவரோட மென்டார் ஜிஹெச் ஹார்டி வந்து நான் 1 அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஜமாலன் ஒரு 100னா நான் ஒரு 10வது இன்னும் என்னோட வாழ்க்கையில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதுவே நான் ஒரு பெரிய பேராக தான் நினைக்கிறேன். எனக்கு ஆமாக்ஸை ஜமாலனை எல்லாத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்துனது சாரு நிவேதிதா தான். அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நான் ஒரு கடைநிலை வாசகர். எனக்கு வந்து நாலேஜ் தான் முக்கியம். எனக்கு அதுக்கு அவர் தான் ஜமாலன் அறிமுகப்படுத்தினார். நண்பர் வசந்த் பேசினப்ப ஜமாலன் வந்து ஒரு தமிழனோட ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நானும் முழுசாக கவனித்தேன். ஆமாக்ஸை பற்றி வார்த்தையே வரல. பேசிக்காக இவங்கெல்லாம் கும்பகோணத்துக்காரங்க, நம்ம டெல்டா மண்காரர்கள், இவங்க பேசிக்காக இவங்கெல்லாம் ஆமாக்ஸோட ஸ்டூடெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் நிலத்தோட முக்கியமான இன்டலெக்சுவல்னா தமிழ் அகாடமிக்காக இருந்திருக்கலாம். பட் ஆமாக்ஸோட தொடர்ச்சியாக தான் நான் வந்து ஜமாலனை பார்க்குறேன். அதுதான் அவர் முன்னெடுக்கிற அரசியலுக்கும் சரியாக இருக்கணும்னு அவர் அப்படி பிளேஸ் பண்ணணும். அவர் அப்படி தான் பிளேஸ் பண்ணணும். தமிழவனும் இருக்கலாம், அப்படி தான் அவன் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பேசிக்காக ஒரு மார்க்சிஸ்ட் தான் அப்படி தான் முன் வச்சுக்கிறாரு. ஸோ என்ன, சுரண்டலை ஒழிக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும், மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டுலேருந்து ஒருத்தன் படித்து நல்லா மேலே வர்றான், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வர்றான், அவனுக்கு குழந்தைகள் பிறகுது. அந்த குழந்தைகளை அவன் வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்து ஒரு பிராய்லர் கோழியாக வளர்த்துறான். அவன் என்னென்னலாம் பட்டானோ அவனுக்கு அந்த எந்த பாடுமே இல்லாமல் குழந்தைய வளர்த்துறான். அந்த குழந்தை வந்து ஒரு சோஷியல் அனிமலாக இல்லாமல் அது ஒரு டோட்டல் பிராய்லர் கோழியாக வளர்ந்துருது. அதுக்கு எந்த ஒரு அரசியல் சிந்தனையும் இருக்காது. இவனுக்கு என்னென்ன வயசுலலாம் கிடச்சிச்சோ, இவனுக்கு என்னென்ன இருந்துச்சோ, எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. தட்ஸ் குட். பட் எந்த சென்சிபிலிட்டியுமே இல்லாமல் அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்துடுறாங்க. அப்படி இருக்கிறவன் தான் இன்றைக்கி விஜய்க்கெலாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். என் கூட இருக்கவன் அப்படி தான், அவன்லாம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் அடித்து சமமாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிராய்லர் கோழி ஆக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு நீட்சே சொல்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் வேணுமே, எனக்கு நீட்சே சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு மித்து வேணுமே. நான் மித்து இருந்தால் தானே ஒரு மியூசிக் பண்ண முடியும், அப்போ தானே ஒரு வாக்னர் ஆக முடியும், அப்போ தானே ஒரு பீத்தோவன் ஆக முடியும். எனக்கு ஒரு மித்து வேணுமே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு மார்க்சிஸ்ட் புரட்சியை ஏற்படுத்தி எல்லாத்தையுமே, அதாவது எவ்ரி திங் இஸ் இன்டர்பிரட்டபிள், அதாவது எல்லாத்தையுமே லாஜிக்கையும் ரேஷனாலிட்டியும் வச்சு பிரித்து இந்த சமூகத்தையே டோட்டலாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமே நான் சால்வ் பண்ணிடுவேன்னு ஏதோ ஒரு பிரைமோடியல் ட்ரூத்தே உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி நீங்கள் மார்க்சிசத்தை முன்வைக்கிறீங்களா? இல்லை அப்படி முன்வைக்கிறவங்களை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா? மித்தே வேணான்றீங்களா? மித்தே வேணான்னா ஒரு பிராய்லர் சமூகத்தை ஒரு ஹர்ட் மொராலிட்டியை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்களா? இல்லை இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் நான் ஒரு சாக்ரட்டிஷியன் தியரிட்டிக்கல் மேன்னு நீட்சே சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் அப்படி தான் அந்த சமூகத்தை ஆக்க விரும்புகிறீங்களா? ஒரு மீடியாக்கர் சொசைட்டியை தான் உருவாகும். எண்ட் ஆஃப் த ரெவல்யூஷன் வந்து இது தானே கிடைக்கும். ஏன் இப்போ இந்த ஒரு மார்க்சியன் பிரின்சிபலையும் ஒரு நீட்சியன் பிரின்சிபலுக்கும் ஒரு நடுவாந்திரமாக இப்போ இந்த நார்டிக் கண்ட்ரிஸ்லாம் இருக்கே, ஒரு ஸ்வீடன், ஃபின்லாண்ட், டென்மார்க், அவங்கெல்லாம் ஓரளவு ஒரு எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேர், ஒரு நல்ல சோஷியல் செக்யூரிட்டியோட ஒரு மார்க்ஸோட தத்துவங்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு கேபிட்டல் தத்துவத்தையும் எடுத்துக்கிட்டு நடுவாந்திரமாக நல்லா இயங்கிட்டு இருக்காங்களே. இதுதான் என்னோட இது. எனக்கு இதுக்கு பேசுகிறதுக்கு நான் தேவையோட அதிகமாக டைம் எடுத்ததுக்கு மன்னிக்கவும். இன்னுமே ஜமாலனோட பேச்சை கேட்கணும், அவர்கிட்ட நிறைய கேள்விகளை முன்வைக்கணும்னு இந்த ஆசையோடு என்னோட பேச்சை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.